வெல்கம் டு சாம் தேவ்ஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு டொமேட்டோ குருமா ரெசிபி பார்க்கலாம் guys. அதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பச்சை மிளகாய் 2 கீ சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இது வதங்கினதும் 10 பல் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கான கிரேவி அரை முடி தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது கூடவே 2 கிராம்பு, 5 வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட சேர்க்கலாம். 10 பல் பூண்டு, பொட்டுக்கடலை ஒரு டை ஃபுல்லாக, தக்காளி ஒரு 3 பழம் கழுவி வச்சுக்கோங்க. இதை அரைச்சிட்டு அதை கூட தக்காளியும் சேர்த்து அரைச்சிங்க. மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட் வரும். இதை நீங்கள் அப்படியே வணக்கிட்டு இருந்த வெங்காயத்தில் கொட்டிடுங்க. கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயில அது நல்லா பெரட்டணும். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நல்லா நிறைய தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே ரா இன்கிரீடியன்ஸாக போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு நோக்கி சிம்மில் வச்சுங்க. சிம்மிலே ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். அதுக்கப்புறம் சரியாக ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சு வந்தோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுற தண்ணிக்கு ஒரு டம்ளர் தண்ணி குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். இப்போ நம்மளோட குருமா ரெடி. கொத்தமல்லி தலை தூவி நீங்கள் இறக்கலாம். இந்த குருமாவை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு கூட பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் குருமா அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபிஸ்க்கு, ஒரு சிம்பிளான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி